ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழன் பவி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு பேபி ஸ்நாக் பார்த்துடலாமா? செவ்வாழைப்பழம் வச்சு இப்படி ஒரு டிஷ்ஷா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். செவ்வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு கடாயில் நெய் விட்டுக்கோங்க. மேஷ் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை அதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்து நல்லா ரவை வேகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக துருவின தேங்காய் தேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அகைன் கடாய் வச்சுட்டு நெய் விட்டுட்டு ஒவ்வொரு உருண்டையாக நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி போட்டு எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், சூப்பரான செவ்வாழை உருண்டை ரெடி ஆகிடும். கடையிலலாம் நீங்கள் சாப்பிடுவீங்க தெரியுமா, தேங்காய் உருண்டை, அதை விட இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே ஹெல்தி ஸ்நாக் கூட. மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.